ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஆரோக்கியமான பதிவில் நம்ம மஷ்ரூம் எனப்படுகிற காளான நன்மைகள் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த காளானை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த காளானில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஜிங்க் சத்து, காப்பர், மினரல் சத்துக்கள், பொட்டாசியம், சோடியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் கே, சி, விட்டமின் டி, விட்டமின் பி போன்ற சத்துக்கள் உள்ளன. இந்த காளானில் இருக்கும் இரும்பு சத்து உடலில் இரத்தத்தின் அளவை அதிகரிப்பதற்கும் உடலில் ஏற்படும் வீக்கங்களை சரி செய்வதற்கும் உதவுகிறது. எலும்புகளின் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கு, எலும்புகளை வலுப்படுத்துவதற்கும் தேவையான செலினியம் சத்து அதிகளவில் இந்த காளான் சாப்பிடுவது மூலம் நமக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காளான் நம்ம சாப்பிடுறது மூலமா நமக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்பிடக்கூடிய உணவு காலங்கள் அனைத்திலுமே அதிக அளவு பொட்டாசியம் சத்து உள்ளது. 7 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து காளான உணவில் சேர்ப்பதன் மூலம் உடலில் ரத்த அழுத்தம் குறையாமல் இருக்க உதவுகிறது. மேலும் உடலுக்கு சக்தியை கொடுக்கும் விட்டமின் டி சத்து இதில் அதிக அளவில் இருக்கிறது. உடல் பருமனாக உள்ளவர்கள் கொழுப்பை குறைப்பதற்கு நார்ச்சத்து நிறைந்த மற்றும் கொழுப்பு இல்லாத காளானை சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை குறைந்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் உடலை தாக்கும் நுண்ணுயிரிகளை அழிப்பதற்கு காளானில் இருக்கும் எர்கோத்ரியோனின் எனும் மூலப்பொருள் உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படுற மார்பக புற்றுநோய், பிராஸ்டேட் புற்றுநோய் போன்றவற்றை குணப்படுத்துவதில் காளான் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்த சோகை உள்ளவர்களுக்கு காளான் வந்து ஒரு சிறந்த மருந்து. இதில் இருக்கும் இரும்பு சத்து இரத்தத்தின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. காளானில் வந்து குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கவும் உடலில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகிறது. பக்கவாதம், இதய நோய் ஏற்படுவதற்கு காரணமான கொலஸ்ட்ராலை சரியான விகிதத்தில் வைத்துக்கொள்ள இந்த காளான் உதவுகிறது ஃப்ரெண்ட்ஸ். பற்கள், நகங்கள், முடி வளர்ச்சிக்கு தேவையான செலினியம் சத்து அதிகளவில் இந்த காளானில் இருக்குது. மேலும் ஈறுகளை பலப்படுத்துவதற்கு இதில் இருக்கும் செம்பு சத்து உதவுகிறது. இந்த காளான் வந்து மலச்சிக்கலை தீர்க்கும் தன்மை கொண்டது. கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உடல் இழைத்தவர்கள் வந்து தினமும் இந்த காளான் சூப் அருந்தி வந்தால் விரைவில் பார்த்தீங்கன்னா உடல் வந்து தேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிரணுக்களை அதிகப்படுத்தி மலட்டுத்தன்மை இந்த காளான் நீக்குகிறது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காளானை வந்து வாங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சில காளான்கள் வந்து விஷத்தன்மை உடைய காளானாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காளானை வாங்கும்போது கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காளானை பார்த்தீங்கன்னா செரிமானம் அடைவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டல. இதில் வந்து நீங்கள் வந்து மதியம் சாப்பிட்றது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். காளான் வந்து தாய்ப்பாலை வற்ற வைக்கும் தன்மை கொண்டதால் பாலூட்டும் பெண்கள் காளான் உண்பதை தவிர்த்து மற்ற அனைவர்களுமே இந்த காளான் நீங்கள் எடுத்து பயன்பெறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.